Hi friends, welcome to Dream Next channel. இந்த சேனலில் உங்களுடைய ட்ரீம் மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான வீடியோஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 10th முடித்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க் 10th முடித்த உடனே 11th அண்ட் 12th சேம் சிபிஎஸ்சிலே கண்டினியூ பண்ணலாமா ஆர்எல்ஸ் நம்ம ஸ்டேட் போர்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை மாற்றலாமா அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவோட முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின் மார்க்குக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை ஸ்டேட் போர்டில் படிக்க வைக்கலாமா சிபிஎஸ்சி படிக்க வைக்கலாமா, இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் யுவர் கிட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங், உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் இன்ஜினியரிங்க்கு தயார்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதில் படிக்க வைக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், உங்களுடைய கோல்ஸ் என்னவாக இருந்தால் எந்த போர்டு உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு வந்து எந்த போர்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். நம்ம ஸ்டேட் போர்டு வெர்சஸ் சிபிஎஸ்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங்கில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ கவுன்சிலிங் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து இந்த புரிதல் இல்லாதனால தான் வந்து 12th முடித்ததுக்கப்புறம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட 12th மார்க், அதுவும் 12th மார்க்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு தான் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு 100% வெயிட்டேஜ் வச்சுக்குவாங்க, ஃபிசிக்ஸ்க்கு 50% வெயிட்டேஜ் வச்சுக்குவாங்க, தென் கெமிஸ்ட்ரிக்கு 50%. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் 200க்கு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இந்த 200க்கு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்கிறத பொறுத்து தான் ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்கிங் ஜென்ரல் வைஸ் தென் வந்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங். ஸோ நான் வந்து இன்டெப்த்தாக அதுக்குள்ளே போக விரும்பலை. ஸோ கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க் உங்களோட 12th ஸ்டூடெண்ட்ஸோட. இதை வச்சு தான் வந்து கவுன்சிலிங் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்ஜினியரிங் சீட் வந்து 1,72,000. அது போக பார்த்தீங்கன்னா மொத்த அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,02,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து சீட்ஸ் சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 1,40,000 சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஃபில் ஆகிருக்குது. மொத்தமாக இருக்கிற தமிழ்நாட்டில் 423 இன்ஜினியரிங் காலேஜஸில் 1,40,000 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் அப்ளை பண்ணதை விடவே ரொம்ப அதிகம். போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 3 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஜினியரிங் வந்து எந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது மூலிமா புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுபோக இன்ஜினியரிங்க்கு மாணவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை மட்டும் படிக்கிறாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2024 மொத்தமாகவே 69 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் 144 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. அந்த 144 ஸ்டூடெண்ட்ஸில் 139 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் போர்டு மாணவர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம சிபிஎஸ்சி வெர்சஸ் ஸ்டேட் போர்டு போயிடலாம். சிபிஎஸ்சியில் என்ன சொல்லித்தராங்க, ஸ்டேட் போர்டில் என்ன சொல்லித்தராங்க, ரெண்டையும் நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிபிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஐஐடி, நீட், இந்த கோச்சிங் ஐஐடி, என்ஐடி, நீட் போகிறதுக்கான கோச்சிங்லாம் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் இன்ஜினியரிங் கேடரில் ஐஐடி, என்ஐடி போகணுன்னா ஜேஇ கோச்சிங் கொடுப்பாங்க. இல்லை மெடிக்கல் லெவலில் எய்ம்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நீட் கோச்சிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ரிப்பேர் பண்ணுற என்சிஆர்டி புக்கு ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஜேஇ அண்ட் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. இன்க்ளூடிங் நீட் எக்ஸாமும் அவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் பேஸ்டில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க வந்து லேர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து கான்செப்ட்ஸ் தான் வந்து முக்கியமாக லேர்ன் பண்ணுறாங்க. அந்த லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி அவங்க ஆன்சர் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே வந்து கிரிட்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங்ஸ், லாஜிக்கல் திங்கிங் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஜேஇ மெயின்ஸில் வரும்போது ஈஸியாக அவங்களால கிளியர் பண்ண முடியுது.
இதே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளது வந்து ஒன்லி தியரி ஓரியன்ட், மார்க் ஓரியன்டாக தான் வந்து நம்மளோட சிலபஸ் போகுது. நம்ம தமிழ்நாடு சிலபஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள மார்க் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்க வந்து அதிகமான கட் ஆஃப் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதில் தான் போவாங்க. ஸோ கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் வந்து கம்மியாக தான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ஐஐடி அண்ட் என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதில் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுல சிபிஎஸ்சிலேருந்து மட்டும்தான் போகிறாங்க. இதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். பட் இன்னும் சிபிஎஸ்சி தான் நம்ம வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. லாஸ்ட் இயர் வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ்டு எக்ஸாமில் கிளியரன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நேஷ்னலோட பார்டர் 30%க்கு கம்மியாக தான் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் அண்டு ஜேஇ மெயின்ஸ் ஆர் அட்வான்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு டீச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் எண்ட்லேருந்து நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம அவ்வளோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் கிட்ட நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா 60,000 ஸ்கூல்ஸ் பக்கம் இருக்காங்க. அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருந்துமே வந்து நம்ம வந்து ஜேஇ அட்வான்ஸில் 30% கீழே தான் நம்ம வந்து இருக்கோம். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜிஸ் வந்து மாற்றணும், இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆக வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன், இது வந்து சில பேரண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம வீடியோ மூலிமா என்னென்னா படிக்காத பேரண்ட்ஸும் ஈஸியாக எளிமையாக வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்டென்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் நிறையா பேரண்ட்ஸ் ஒரு படி மேலே போய் என்கிட்ட ஒரு பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, சார் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க சார், அதில் சொன்னாங்க இன்டர்வியூலேயே இன்ஜினியரிங் காலேஜ் இன்டர்வியூலேயே கேட்குறாங்க நீங்கள் சிபிஎஸ்சிலேருந்து வந்தீங்களா ஸ்டேட் போர்ட்லேருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு தான் மக்களுடைய புரிதல் இருக்குது. அவர் வந்து ஒரு படிக்காதவர். ஸோ என்ன யாராவது இங்கே யூடியூப்பில் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, அதன் மூலியமாக தான் அவங்க பேசுகிறாங்க. பட் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து 100% இன்டர்வியூவில் அப்படி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. வர்றவங்க வந்து இன்டர்வியூக்கு போகிறான், ஃபைனல் இன்டர்வியூ போகிறானாலே ஃபஸ்ட்டு 2 லெவல் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் போயிருப்பான். அங்கே போய் அவனோட டெக்னிக்கல் அண்ட் பிஹேவியர் ஸ்கில்ஸ் தான் அவங்க எவாலுவேட் பண்ண போகிறாங்களே தவிர அவன் எந்த பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்க போகிறது இல்லை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்ப்ஸில் படிக்கிறவங்க வந்து சிபிஎஸ்சிலேருந்து வந்தவங்களாம் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து மோரோவர் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 144 சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஸ்டேட் போர்டில் படித்தவங்க தான். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கவங்க வந்து 58 எல்பிஏக்கோ 30 எல்பிஏக்கோ பிளேஸ் ஆகிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கருத்து வந்து முற்றிலும் தவறான கருத்து. இதை வந்து நீங்கள் மக்கள் வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தமிழ்நாடு இன்ஜினியரிங். அவங்க வந்து அவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கோலாக இருக்கும். சிபிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எதை கோல் பண்ணி போகாங்கன்னா அவங்களோட எய்ம் இன்ஜினியரிங்கில் ஐஐடி ஆர் என்ஐடி அதை போய் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் 10th ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் குழந்தைகளை உங்கள் கூட உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். உன்னோட எய்ம் என்ன, உன்னோட கோல் என்ன, நீ டிசைட் பண்ணு. நீ இன்ஜினியரிங் வந்து தமிழ்நாட்டில் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னோட சஜஷன்ஸ் என்னென்னா ஸ்டேட் போர்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதில் மார்க் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. பட் நீங்கள் சிபிஎஸ்சியில் வந்து மார்க் எடுக்கிறது கட் ஆஃப் வந்து 200 out of 200 எடுக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட். பட் உங்களோட கெரியர் வந்து ஐஐடியில் தான் நான் ஜாயின் பண்ணணும், என்ஐடியில் தான் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அப்போ சிபிஎஸ்சி சூஸ் பண்ணுறது மச் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம என்ன கோல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எந்த போர்டில் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி தரேன், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸில் சொல்லி அந்த உங்களுக்கு இருக்க டவுட்ஸை எனக்கு தாராளமாக மெயில் பண்ண சொல்லுங்கள். அட் எனி டைம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.